My dear students, this is Class 12 Maths, Chapter 1, Exercise 1.5, question number 4 பார்க்க போறோம். A boy is walking along the path y equal to ax square plus bx plus c. Throw the points. ஓகேவா? ஸோ நான் இதை வந்து சின்னதாக ஒரு கிராஃப் எடுத்து கிராஃபில் ப்ளாட் பண்ணிக்கிறேன். -6,8 செகண்ட் குவாட்ரண்ட் கரெக்டாக -6 8 ரஃபாக ப்ளாட் பண்ணிக்கிறேன். ஸோ இதான் அந்த பாயிண்ட்னு எடுத்துக்கோங்க. -2,12 தேர்டு குவாட்ரண்ட் ரெண்டுமே மைனஸ் இல்லையா? ஸோ சம்மர் இயர். அடுத்து 3,8 ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டு. சரி, இந்த பாயோட பார்த்து இப்படி வருது. ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வழியாக அவர் நடந்து போகிறாரு. அந்த பாதையோட ஈக்குவேஷனை கொடுத்துருக்காங்க இங்கே. ஓகேவா? சரி, இப்போது ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்டை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அதாவது -6,8 வந்து எக்ஸு ஒய்க்காக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ இது எப்படி ஆகும்? 8 ஈக்குவல் டு, அதாவது ஒய்யோட பிளேஸில் 8 ஏ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸோட பிளேஸில் -6, எக்ஸ் வந்த இடத்துலலாம் நம்ம -6 போடணும். ஓகேவா? சரி, இதை வந்து சைடு மாற்றி எழுதிக்கிறேன். இது ரைட் ஹேண்ட் சைடாகவும் இது லெஃப்ட் ஹேண்ட் சைடாகவும் எழுதிக்கிறேன். அப்போ -6க்கு ஸ்கொயர் பண்ணால் 36, 36a -6b ப்ளஸ் c ஈக்குவல் டு 8. இது ஈக்குவேஷன் 1. புரியுதுங்களா? அடுத்த பாயிண்ட்டு -2, -12 எக்ஸுக்கு ஒய்க்கு நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்போ ஒய் வேல்யூ எவ்வளோ? -12 கரெக்டாக? ஸோ -12 ஒய்க்கு பதிலாக -12 ஏ இன்ட்டு எக்ஸ் யார்? -2. அப்போ -2 ஸ்கொயர், எக்ஸ் வந்த இடத்துலலாம் -2 போடணும், ப்ளஸ் சி. இப்போ நான் சைடு மாற்றி எழுதிக்கிறேன். பாருங்கள், -2க்கு ஸ்கொயர் பண்ணால் 4, அப்போ 4a -2b ப்ளஸ் சி ஈக்குவல் டு -12. ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகேவா? இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க 3,8. இதையும் நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். எக்ஸு ஒய்க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணும்போது இப்போ பாருங்கள், ஒய்க்கு பதிலாக 8 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 3 ஸ்கொயர் ப்ளஸ் பி இன்ட்டு 3 ப்ளஸ் சி. ஓகே, இப்போ நான் சைடு மாற்றி எழுதிக்கிறேன். 3 ஸ்கொயர் எவ்வளோ? 9a ப்ளஸ் 3b ப்ளஸ் சி ஈக்குவல் டு 8. இது என்னோட ஈக்குவேஷன் நம்பர் 3. ஓகே, இப்போது இந்த 3 ஈக்குவேஷனும் இங்கே நல்லா எழுதிக்கிறேன். 36a -6b ப்ளஸ் சி ஈக்குவல் டு 8, ஈக்குவேஷன் 1. தென் 4a -2b ப்ளஸ் சி ஈக்குவல் டு -12, ஈக்குவேஷன் நம்பர் 2. அடுத்து 9a ப்ளஸ் 3b ப்ளஸ் சி ஈக்குவல் டு 8, ஈக்குவேஷன் நம்பர் 3. ஓகேவா? இப்போ இதுக்கு ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதப்போம். ஏன்னா இது வந்து காஸியன் எலிமினேஷன் மெத்தட் வச்சு சால்வ் பண்ண போகிறோம். கரெக்டா? சரி, ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும்? ஜஸ்ட் நம்ம கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் எழுத போகிறோம். இப்போ நம்ம ஏபிசி கண்டுபிடிக்கணும். அப்புறமா சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஏபிசி கண்டுபிடிச்ச பிறகு 7,60 ஏதோ ஒரு இடத்துல இவரோட ஃப்ரெண்ட் இருக்கார், அந்த பாயோட ஃப்ரெண்ட் இருக்கார். ஸோ அந்த ஃப்ரெண்டை அவர் மீட் பண்ணுவாரா? திரும்ப நம்ம ஏபிசி கண்டுபிடிச்சி இந்த வேல்யூவை எக்ஸ் ஒய்க்கு பதிலாக அதை சப்ஸ்டியூட் பண்ணி அது வந்து ரெண்டு சைடில் ஈக்குவலாக வருதான்னு பார்க்கணும். அப்படி வந்ததுன்னா அவரோட ஃப்ரெண்டை அவர் மீட் பண்ணுவார். ஓகே, நான் வந்து பாயிண்ட் பிக்கு அப்புறமா வரேன். ஃபஸ்ட்டு ஏபிசி சால்வ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சரி, இதை வந்து ரோ எக்லியான் ஃபார்ம் கொண்டு வரணும். கரெக்டாக? சரி, இங்கே பாருங்கள், இந்த ரெண்டு இடத்துல நான் 0 வர வைக்கணும். ஓகேவா? இப்போது இங்கே வந்து 4, இங்கே வந்து 36, 9 4s are 36. கரெக்டாக? அப்போ ரோ 2 நான் எப்படி எழுத போகிறேன்? ரோ 1 மைனஸ் 9 ரோ 2. ஓகே, இங்கே எழுதிக்கலாம். ரஃப் ஒர்க் 36 -6 1 8. இது வந்து ரோ 1. இப்போ ரோ 2 9ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். 9 4s are 36, 9 2s are 18 பட் -18. 9 1 is 9, 9 12s are 9 2s are 18, 9 1 is 9, 9 plus 1 10, 108 பட் மைனஸில். இப்போ நம்ம மைனஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ எல்லாம் சிம்பிள் சேஞ்ச் பண்ணிடலாம். மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஓகே, ஸோ சிம்பிள் சேஞ்ச் பண்ண பிறகு இங்கே 0,
இது ப்ளஸ் 18, இது மைனஸ் 6. அப்போ 18ல் 6 கழிச்சா ப்ளஸ் 12. இது மைனஸ் 9, இது ப்ளஸ் 1, அப்போ மைனஸ் 8. இது ப்ளஸ் 108 ப்ளஸ் 8 ப்ளஸ் 116. ஓகே, சரி. இப்போ நம்மளோட புது ரோ 2 ரெடி. இப்போ இவரையும் மாற்றணும், கரெக்டாக? ஸோ ரோ 3யும் நான் மாற்ற போகிறேன். அப்போ ரோ 1லேருந்து 4 9s are 36. அப்போ 4 ரோ 3 நான் கழிக்க போகிறேன். சரி, திரும்ப இன்னொரு முறை ரோ 1 எழுதிக்கலாம். ஓகேவா? சரி சார், நான் வாயிலே போட்டுடுவேன் அப்படின்னா ஓகே, நீங்கள் அப்படியே போடலாம். பட் ஓவர் கான்ஃபிடென்ஸ் எப்போவுமே ஆபத்து. அதனால் இப்படி ரஃப்பாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி எடுத்து எழுதுனீங்கன்னா இந்த மைனஸ் ப்ளஸ் ப்ராப்ளம் வராது, எரர்ஸ் வராது. ஓகேவா? கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆனாலும் கரெக்டாக பண்ணுங்கள், அதுதான் நான் சொல்ல வரேன். ஓகேவா? சரி, இப்போ நான் ரோ 3 வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணும். ஓகே, 4 9s are 36, 4 3s are 12, 4 1 is 4, 4 8s are 32. மைனஸ் பண்ண போகிறோம், அதனால் சிம்பிள் சேஞ்சு. இது 0, ரெண்டுமே மைனஸ், அப்போ மைனஸ் 18. இது மைனஸ், இது ப்ளஸ், அப்போ 4ல் 1 கழிச்சு மைனஸ் 3. இங்கே பாருங்கள், இதில் வந்து மைனஸ் 32, மைனஸ் 32ல் 8 கழிக்கணும். 12 மைனஸ் 8 4. பட் இங்கே ஒன்று பாரோ பண்ணிட்டோம், இது 2 ஆகிடுது. அப்போ 24. என்ன 24? மைனஸ் 24. இப்போ இதை இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம், 3ஆல் டிவிஷன் பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆகுனா 0, 6 3s are 18, 1 3s 3, 8 3s are 24. பட் எல்லாமே மைனஸில். இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். இதுதான் என்னோட புது ரோ 3. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணால் எனக்கு என்ன மேட்ரிக்ஸ் கிடைக்குது பாருங்கள். ஃபர்ஸ்ட் ரோ சேஞ்ச் இல்லை, 36 மைனஸ் 6 1 8. செகண்ட் ரோ தோ இருக்குது, இது கூட இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணலாம். 4 டேபிளில் வருமானு பார்க்கலாம். இது பாருங்கள், 2 4s are 8, 9 4s are 36. கரெக்டாக? இதையும் நம்ம 4ஆல் டிவிஷன் பண்ணிடலாம். அப்போ 3 4s are 12, 2 4s are 8. இது பார்த்திங்கன்னா 2 4s are 8, பேலன்ஸ் 3, 11ல் 8 கழிச்சா 3, 36, 9 4s are 36. ஓகேவா? ஸோ இதை இப்படி மாற்றி எழுதிக்கலாம். 0 3 மைனஸ் 2 29. ஓகே, சரி. தேர்ட் ரோ தோ இருக்குது, இங்கே பாருங்கள். 0 மைனஸ் 6 மைனஸ் 1 மைனஸ் 8. ஓகேவா? நடுவில் ஒரு கோடு. இப்போ இங்கே மட்டும் நம்ம 0 வர வச்சிட்டோம்னா போதும். ரோ 1 ரோ 2 ரோ 3. ஓகேவா? சரி, இப்போ இங்கே மைனஸ் 6, இங்கே ப்ளஸ் 3. அப்போ இந்த இடத்துல நான் 0 வர வைக்கணும், கரெக்டாக? ரோ 3 மாற்றி எழுத போகிறேன். ரோ 3 ப்ளஸ் 2 ரோ 2. எப்படின்னா 2 3s are 6 ப்ளஸ் 6 மைனஸ் 6 0. கரெக்டாக? ஓகே, ரோ 3 முதல்ல எழுதிக்கலாம். 0 மைனஸ் 6 மைனஸ் 1 மைனஸ் 8. ரோ 2 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 0 2 3s are 6, 2 2s are 4, பட் மைனஸ் 4. 2 into 29, 2 9s are 18, பேலன்ஸ் 1, 2 2s are 4, 4 plus 1 5. இப்போ ப்ளஸ் பண்ண போகிறோம், கரெக்டாக? இப்போ 0 0 மைனஸ் 5, 58 மைனஸ் 8, அப்போ 50. ஸோ என்னோட புது ரோ 3 இதுதான். ஓகேவா? ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி நான் அடுத்து இந்த மேட்ரிக்ஸை எழுத போகிறேன். 36 மைனஸ் 6 1 8, 0 3 மைனஸ் 2 29. தேர்ட் ரோ 0 0 minus 5 50. So it is in row echelon form. பாருங்க, 0 0 0 0 வந்தாச்சு. ஸோ இன் ரோ echelon form. ஓகேவா? சரி, இப்போ புதுசாக 3 ஈக்குவேஷன் எழுத போகிறோம். இதை யூஸ் பண்ணி 36a, ஏன்னா ஏபிசி தான் கண்டுபிடிக்க போகிறோம். மைனஸ் 6b ப்ளஸ் சி ஈக்குவல் டு 8, ஈக்குவேஷன் நம்பர் 4. ஏன்னா 3 வரைக்கும் கொடுத்துட்டோம். இப்போ இங்கே ஏ இல்லை, 3b மைனஸ் 2c ஈக்குவல் டு 29, ஈக்குவேஷன் நம்பர் 5. அடுத்து பாருங்கள், ஏவும் இல்லை பியும் இல்லை, சி மொத்தம் தான் இருக்குது. மைனஸ் 5c ஈக்குவல் டு 50, ஈக்குவேஷன் நம்பர் 6. ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் நம்பர் 6க்கு போயிடலாம். சி கண்டுபிடிச்சிக்கணும். 6ல் மைனஸ் 5c ஈக்குவல் டு 50,
5 டேபிள் அடிச்சிடலாம். 10 5s are 50, பட் மைனஸ் இருக்கிறதுனால -10. C equal to -10. அடுத்து ஈக்குவேஷன் நம்பர் 5க்கு போகலாம். 3b minus 2 into -10, C ஓட பிளேஸில் -10 equal to 29. 3b minus of minus plus 20 equal to 29. இந்த 20 அந்தாட்ட போனதுன்னா இல்லை இப்படியே கூட கேன்சல் பண்ணிடலாம், ஒரு 9 கிடைக்கும். அப்போ 3b equal to 9, 1 3 3 3 3 are 9, b equal to 3. ஓகே, அடுத்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் போயிடலாம். 36a, எனக்கு a யாருன்னு தெரியாது. -6 into b வந்து தெரியும் 3, cயும் தெரியும் -10 equal to 8. ஓகேவா, 36a 6 3s are 18, -18, இது ஒரு -10 equal to 8. ஓகே, 36a இவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ணால் -28 equal to 8. இந்த 28 அந்தாட்ட போச்சுன்னா -28 அங்கே போயிட்டு +28. அப்போ 36a equal to 8 + 28, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 36. ஸோ 1 டைம் வருமா, அப்போ a equal to 1. நான் abc கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா, therefore a equal to 1, b equal to 3, c equal to -10. பட் இன்னும் வேலை முடியல. அவரோட ஃப்ரெண்ட் எங்கே இருக்காரு, p அப்படின்ற பாயிண்டில் இருக்காரு. p என்னன்னு கொடுத்துருக்காங்க, 7,70 இந்த பாயிண்டில் அந்த பாய்க்காக வெயிட் பண்ணுறாரு. ஸோ அந்த ஃப்ரெண்டை போய் அவன் மீட் பண்ணுவானா, அந்த பாய் போய் மீட் பண்ண முடியுமா, அதான் கொஷின். ஸோ அந்த பாத்து நாங்கள் எழுதிக்கினேன். இந்த பாயிண்ட்டு 7,70 வந்து எக்ஸு ஒய்க்காக நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ரெண்டு சைடும் ஈக்குவலாக வருதான்னு பார்க்க போகிறேன். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, ஒய் இருக்குது. ஒய் வேல்யூ என்ன 70. அடுத்து ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, ax² + bx + c. ஸோ ஏக்கு பதிலாக 1, x² பதிலாக 7² ப்ளஸ் பிக்கு பதிலாக 3, திரும்ப எக்ஸுக்கு பதிலாக 7, சிக்கு பதிலாக -10. சரி, 7² எவ்வளோ, 49, 3 7s are 21, -10, 49 ஒரு 21, ரெண்டையும் ஆட் பண்ணால் 9 + 1 10, பேலன்ஸ் 1, 4 + 1 6, 6 + 2 8. ஸோ 80ல் -10 பண்ணிட்டோம்னா 70. ஸோ பாருங்கள் ரெண்டு சைட்லையும் ஈக்குவலாக வந்துடுது. ஸோ இட் சாட்டிஸ்ஃபைஸ் த ஈக்குவேஷன். தேர்ஃபோர் yes, he can meet his friend. Okay va, thank you students.